ரிசப்ஷனுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்கினார்ல, வெத்து டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி குடுக்கறோமே, பெருசா ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சேதான் சைன் பண்ண. நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு? நான் எவ்வளவு சொன்னேன், என்னமோ தப்பா இருக்குன்னு எத்தனை தடவை சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? என்ன சொன்னாலும் இனியா வாழ்க்கைன்னு நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு கேட்டீங்க. அந்த பேப்பர்ல சைன் பண்ண சொன்னீங்க, நானும் சரின்னு சைன் பண்ணல. அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு வந்தாரு. அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னு தெரியுமா? என் ரெஸ்டாரண்ட் இனியாவுக்கு நான் கிஃப்டா கொடுத்திருக்கேன்னு எழுதிருந்துச்சு. என்ன உளறிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லையே. பிரமாதம்டா, ஏபிசிடியே சொல்லி கத்து கொடுத்த. எனக்கே படிக்க தெரியாதுன்னு சொல்றியா? ஒரு டாக்குமெண்ட படிக்க தெரியாம தான் நான் 2 ரெஸ்டாரண்ட் நடத்துறேனா? ஓ சாரி 2 இல்ல, ஒரே ரெஸ்டாரண்ட் தான். அதெல்லாம் நான் நல்லா படிச்சுட்டேன். ரெஸ்டாரண்ட் நான் இனியாவுக்கு கிஃப்டா கொடுத்ததாதான் அந்த டாக்குமெண்ட்ல எழுதிருக்காங்க. அவரு ரெஸ்டாரண்ட் விலைக்கு கேக்குறாருன்னு சொல்லும் போது என்ன சொன்னீங்க நீங்க? அவ்வளவு பெரிய ஆளு இத்தனோண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆசைப்படுவாரான்னு கேட்டீங்கல்ல. இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஆளுதான் திருட்டுத்தனமா என் ரெஸ்டாரண்ட் எழுதி வாங்கிருக்காரு. ரிசப்ஷன் அன்னைக்கு எல்லாரும் அவர் பக்கம் நின்னீங்க. நான் ஓவரா யோசிக்கிறதா சொன்னீங்க. கடைசியில என்ன ஆச்சு? நான் சொன்னதுதான் நடந்துச்சு. என்ன முட்டாள்னு சொன்ன நீங்க எல்லாரும் தான் இப்ப முட்டாளாகி நிக்கிறீங்க. ரெஸ்டாரண்ட் எழுதி வாங்கினது மட்டும் இல்ல, என்கிட்ட திமிரா பேசுறாரு. பணம் குடுக்கறேன்னு சொன்னப்பவே ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல அப்படின்னு கேட்டாரு. எப்படியும் உன் சொத்து உன் பிள்ளைங்களுக்கு தானே பாக்கியா, அத நீ சந்தோஷமா தானே குடுக்கணும். அதை விட்டுட்டு நீ எதுக்கு இப்படி? அத்தை, உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு புரியலனாலும் இவங்க எல்லாருக்கும் புரியும். நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன என் ரெஸ்டாரண்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு ஆயிடுச்சு. என்னோடது இல்லன்னு ஆயிடுச்சு. அங்க வேலை பாக்குற யாருக்குமே இனிமே வேலையே